அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது TechLancer. ஒரு சின்ன ப்ரோமோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது Realme Buds Wireless. இதோடைய அன்பாக்சிங் மற்றும் என்னுடைய ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க அன்பாக்சிங் பார்த்துடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா Realme Buds Wireless வரக்கூடிய பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அமேசானில் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பாக்ஸ் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பர்டிகுலர் Realme Buds Wireless பற்றி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீட்டெயில் யூனிட். நமக்கு இது வந்து ரிவ்யூ யூனிட் கிடையாது. நான் வந்து காசு கொடுத்து வாங்கினேன். ஸோ இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக சூப்பராக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு எல்லோ கலர் மற்றும் பிளாக் கலரில் நல்ல கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கலர் பார்க்க ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து எடுத்துடலாம். ஸோ பேண்ட் பார்த்திங்கன்னா எடுக்கும்போது ரொம்பவே வந்து லைட் வெயிட் அப்படியே வந்து இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் Realme Buds Wireless உடைய பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீழே இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள இந்த மாதிரி ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. அதாவது யூசர் மேனுவல் கைட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சார்ஜிங் கேபிள் மற்றும் இயர்பட். ஸோ கைஸ், நான் வந்து ஆல்ரெடி இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். அது போல் வந்து டெஸ்டிங்கும் ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இப்போ வரையும் ஒரு நார்மல் ரிவ்யூ தான். நான் வந்து ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வந்து நான் வந்து கடைசி தரேன். ஸோ இப்போ இதனுடைய இந்த Realme Buds Wireless இதோடைய ஒரு டிசைன் ஆஸ்பெக்ட் மற்ற இதோட சவுண்ட் குவாலிட்டி இதெல்லாம் வந்து எப்படி வந்து இருந்தது, என்னுடைய இவ்வளோ நாள் வந்து யூஸ் பண்ணதுக்கு உண்டான ஒரு அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதன் மூலியமாக நீங்கள் இன்னும் வாங்கணுமா வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய டிசைன் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக் பேண்ட் டைப்லேருந்து வரக்கூடிய ஒரு இயர்ஃபோன் அப்படின்றத சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குங்க. நம்ம வந்து கழுத்தில் வந்து மாட்டியிருக்க மாதிரியே அப்படின்றது தெரியல. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ப்ளூடூத் வயர்லெஸ் நெக் பேண்ட் டைப்பில் நான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து சொல்லலாம். ஏன்னா அதனுடைய லைட்னஸ் வந்து அப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அது போக இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் இயர்ஃபோன்ஸாக வந்து இருக்குது. அதாவது நீங்கள் வந்து இப்படி மாட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்னெட்டில் வந்து ஒட்டிக்கிது. அது வந்து சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான தனி ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. அது வந்து லேட்டராக வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஒயர் கிடையாது, ஒரு நார்மல் கேபிளில் தான் வந்துருக்கு. ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாக் அண்ட் எல்லோ கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் வந்துருக்கு. இது போக இன்னும் அடிஷ்னலாக 2 கலர்ஸில் இருக்குது, ஆரஞ்சு மற்றும் க்ரீன். ஸோ எனக்கு இந்த கலர் தான் வந்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த கலர் வந்து பிடிக்கும் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்துங்க டிசைன் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இதான் வந்திருக்கு. அது போக அந்த நெக் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு வால்யூம் அப் பண்ணுறதுக்கும் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு தனி பட்டன்ஸ் இருக்குது. அது போல் ஆர்ன்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க ரியல்மின்றதை. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் அட்டன் பண்ணுறதுக்கு, பாட்டை வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு, பேக் பண்ணுறதுக்கு, காலை கேன்சல் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் ஒரு மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி பட்டனாக வந்து அந்த ஆர் பட்டன் வந்து இருக்குது அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து ஓவராலாக டிசைன் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. அடுத்து வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி வந்து இருந்தது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ யூஸ் பண்ணுறது பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதில் நீங்கள் ஃபிட் பண்ணும்போது ரொம்பவே வந்து சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல குஷன் ஃபீலில் வந்து இருந்தது. எந்த விதமான பெயின் வந்து கிடையாது. நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 hours கண்டினியூஸாக வந்து லிசன் பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு எனக்கு ஒரு பெயின் காதில் மாட்டியிருக்க மாதிரியே தெரியல. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்றத சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் 5.0 வந்து இருக்குது. ஸோ ரொம்பவே கனெக்டிவிட்டிலாம் ரொம்ப பக்காவாக இருக்குது. கனெக்டிவிட்டிலாம் நீங்கள் வந்து பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிள். அப்படியே ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இந்த ஆன் ஆஃப் பட்டன் வந்து கிடையாது. அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். இதில் வந்து எப்படி வந்து பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த பட்ஸை ரெண்டையும் நீங்கள் வந்து இப்படி விரிச்சிங்கனால ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத் வந்து ஆன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணும்போது ஆஃப் ஆகிடுது. இப்படி நீங்கள் பிரித்து வச்சு நீங்கள் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோனில் வந்து ப்ளூடூத்தில் சர்ச் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ரெக்கக்னைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ கனெக்டிவிட்டி பொறுத்தவரையும் எந்த பிரச்சனையுமே இல்லை. கால் குவாலிட்டி வந்து பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லைட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அந்த சைட் பேசுகிறவங்களோட வாய்ஸ் வந்து சரியாக வந்து கேட்க மாட்டேது அப்படின்ற சொல்லலாம். குவாலிட்டியை பொறுத்தவரையும் எல்லா டைமும் கிடையாது, சம்டைம்ஸ் வந்து இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான விஷயம் சவுண்ட் குவாலிட்டி. சவுண்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பேஸ்லாம் வந்து வேறு லெவலில் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஸோ அது வந்து சில நேரங்கள் எந்த மாதிரி டைம்ன்ற நான் சொல்கிறேன், அந்த டைம் மட்டும் வந்து பேஸ் வந்து கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி தெரியாது. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து நீங்கள் வந்து ஹையாக வந்து வச்சு கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. அது வந்து காதுக்குள் ஒரு இறைச்சல் மாதிரி கேட்குது. அந்த பாட்டே அது வந்து கெடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ, அதாவது மியூசிக்கு எந்த வால்யூம் இருக்கணுமோ அந்த வால்யூம் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி மிட்ஸ் அண்ட் ஹைஸ் லோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு ரொம்ப சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக வந்து கிறிஸ்பாக வந்து கேட்குது அப்படின்னு சொல்ல முடியும். சொன்ன மாதிரி உங்களுக்கு பேஸும் சவுண்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் காதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சுற்றி என்ன நடக்குது, அவங்க யார் என்ன பேசுகிறாங்க, யாராவது கூப்பிட்டாங்கன்னா கூட உங்களுக்கு கேட்க மாட்டேது. அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லா பிளாக் பண்ணிடுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றது சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 11.2 mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் சவுண்ட் குவாலிட்டி
கண்டிப்பாக சூப்பராக தான் அங்கே இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா IP64, அதாவது ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம். அதாவது நீங்கள் ஜாகிங், எக்ஸசைஸ், ஜிம்மிங்லாம் வந்து போகிறீங்கன்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான், வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. தண்ணிக்குள்ளே முக்கி பார்த்துட்டு என்ன ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இது வந்து வெறும் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் தான். அடுத்து வந்து இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப். ஸோ பேட்டரி லைஃப் வேறு லெவலில் இருக்குங்க. நான் வந்து இதை வந்து ஒன்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோன்னே தான் பண்ணும்போது சார்ஜ் 100% வச்சு தான் வந்து கொடுத்தாங்க. நான் வந்து போட்டு ஒரு 5 to 6 hours வந்து கண்டினியூஸ் ப்ளேங்க. நான் நடுவில் எங்கே ஸ்டாப் பண்ணல, கண்டினியூஸ் ப்ளே தான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 7 hours வந்து அந்த ஃபுல் சார்ஜ் வந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம். அவங்க க்ளைம் பண்ணுறது பார்த்திங்கன்னா 12 hours சொல்கிறாங்க. பட் 7 to 8 hours எனக்கு தெரிஞ்ச ஒரு மேக்ஸிமம் வந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கேட்டது ஒரு 6.5 hours வந்து கேட்டேன். ஸோ அது வரையும் சார்ஜ் பொறுத்தவரையும் ரொம்பவே சூப்பராக வந்துச்சுன்னு சொல்லலாம். அதுபோல் சார்ஜிங் டைம் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது, அதாவது 10 minutes நீங்கள் சார்ஜ் பண்ணால் 100 minutes, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு உண்டான ஒரு பாட்டை வந்து கேட்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சார்ஜிங் என்னை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக தான் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லணும். சார்ஜிங் பொறுத்தவரையும் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு போர்ட் வந்து அதிலே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்பில்ட்டாகவே உங்களுக்கு அவங்க பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் கொடுக்குறாங்க. அடிஷ்னல் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கொடுத்துருக்காங்க. இப்போது இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 1799, அதாவது 1799 வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. லிங்க் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ என்னை பொறுத்தவரையும் இதை வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாங்க. யாருக்கு இது வந்து வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போயுமே வந்து ப்ளூடூத் ரொம்ப ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்துங்க, அப்படி இல்லைனா நான் வந்து பேஸ் வந்து நல்லா இருக்கணும், இதுவரையும் நான் கேட்டதில் அந்தளவுக்கு பேஸ் எந்த இதுலேயுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. கேமிங்காக இருக்கட்டும், கால் குவாலிட்டி, நீங்கள் மியூசிக், ஒரு ஆல்ரவுண்டராக இந்த ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் வந்து இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்வேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து என்னோட ஒரு சின்ன ஒரு 2 to 3 days யூஸ் பண்ணதுக்கு உண்டான ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரிவ்யூ அப்படின்றத சொல்லலாம். அதுபோல் இன்னும் ஒரு ஃபுல் இன்டெப்த் வீடியோ வேறு ஏதாவது ஒரு இயர்ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணி கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இது வந்து கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 2 to 3 weeks ஆச்சு மினிமம் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். இது என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒரு ரிவ்யூ தான் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். இப்போ வரையுமே இது ரொம்பவே நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதங்க வாங்கிக்கோங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.